யூடியூப்பில் ஒரு பிக்சரை பார்த்தேன். 2 டம்ளரில் ஈ, 2 டம்ளர், அந்த டம்ளருக்குள்ள 2 ஈ உளுந்துருச்சு. 2 ஈ உளுந்துருச்சு. ஒரு ஈ அப்படியே கிடக்குது, இன்னொரு ஈ அப்படியே தத்தி 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 தத்திட்டு இருக்குது. அப்போ இந்த ஈயை குறித்து போட்டிருந்தாங்க கீழே. இந்த அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்க. அந்த ஈ நினச்சிச்சு, அவ்வளாதான் நம்ம லைஃப் இனி முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளாதான். அது வேறு என்னது? டிப்ரெஷன். அது வேறு என்னது? அவ்வளாதான், முடிஞ்சிச்சு, இனி எங்கே வந்துட்டோம்? தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டோம், தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டோம், இனி அவ்வளாதான், நம்ம எந்திரிக்க மாட்டோம், நம்ம எந்திரிக்க மாட்டோம், நம்ம எந்திரிக்க மாட்டோம் அந்த ஈ நினைக்குது. ஆனால் இந்த நீ இல்லை இல்லை என்னால் முடியும் என்று சொல்லி அந்த ரக்கையை அடிக்க 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 அப்படியே அது ஊர்ந்து 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 அந்த டம்ளருக்குள்ள அப்படியே மேலே வருது. இதுதான் 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 நம்ம சூழ்நிலையை மாற்றுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாருமா. முடியும் மகளே. ஐயோ வலிக்குது, ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, ஐயோ எனக்கு அப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. அப்படி இல்லை, அடிச்சு 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 இல்லை இல்லை என் சூழ்நிலை இப்படி இருக்க கூடாது, என் வழி இப்படி இருக்க கூடாது, ஏசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடி என் சூழ்நிலை இப்படி இருக்க கூடாது, என் வழி இப்படி இருக்க கூடாது, என்னுடைய அட்மாஸ்பியர் இப்படி இருக்க கூடாது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மகளே? ஓ சூழ்நிலையை மாற்ற உன்னால முடியும். உனக்கு முன்பாக எத்தனை சர்பங்கள் விழுந்தாலும் அத்தனை சர்பங்களை விழுங்குற அந்த அதிகாரம் உள்ள அந்த ஜீவனை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். உனக்கு தந்திருக்கிறார் மகளே, உனக்கு தந்திருக்கிறார், உனக்கு தந்திரு